ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல். குழம்புல நிறைய வெரைட்டி இருக்குது. பட் ஆனால் சம்மரில் எப்பொழுதுமே உடம்பு குளிர்ச்சிக்காக பண்ணுறது இந்த வெந்தய குழம்பு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். எந்த ஒரு பெரிய ஒரு வெஜிடபிளோ எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக பண்ணிடலாம். ஒரு எமர்ஜென்சி குழம்புன்னு கூட சொல்லலாம். டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப பஞ்சியாக கூட போகிறது அந்த தேங்காய் துவையல். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் வெந்தய குழம்பு நம்மளே வறுத்து நம்மளே பொடி அரைச்சி அதுலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதோட அந்த தேங்காய் துவையல் ரெண்டும் சேர்த்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க, ஒரு பர்ஃபெக்டான இதயம் வழங்கும் வெந்தய குழம்பு. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். வெந்தய குழம்பை 2 ஸ்டேஜ் ப்ராசஸாக நான் பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸில் நம்ம வறுத்து ட்ரையாக பொடியாக அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த குழம்பு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் அந்த வெந்தய குழம்பு பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி நான் இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்பொழுதுமே இந்த வெந்தய குழம்புல குளிர்ச்சி ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நல்லெண்ணெய் உடம்பு குளிர்ச்சி, வெந்தயமும் குளிர்ச்சி. வாங்க, அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்டேஜ் 1 நம்ம இந்த பொடி ரெடி பண்ணிடலாம். வெந்தய குழம்புக்கு தேவையான பொடி. ஒரு பேன் எடுத்து வச்சுக்குவோம். ஜஸ்ட் இப்போ ட்ரை ரோஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அரிசி வெந்தயமும் நான் வறுக்க போகிறேன். கலர் டக்குன்னு மாறும், வெந்தயம் கருகிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வறுத்து நம்ம ஒன்றா அரைச்சிடுவோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போட்டுற வேணாம். வெந்தயம் வந்து ரொம்ப நிறைய போட்டால் கசக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக வருங்க. மீடியம், அதாவது லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் வெந்தயம் கருகாத அளவுக்கு ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக வறுத்து எடுத்துருங்க. இந்த பச்சரிசி போடுறது வந்து 2 ரீசனுக்காக போடுறோம். ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது வந்து அந்த குழம்புக்குள்ள திக்னஸ், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த அரிசி மாவு, அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறப்போ ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இந்த அரிசியும் வெந்தயமும் மைல்டாக வறுத்து கலர் மாறல, கருகலை, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம வறுப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த பேன்லேயே ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 10 போடுறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக மினிமம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வருங்க. அதுலேயே அது லைட்டாக வறுத்துட்ருக்கிறப்பே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தனியா, கொத்தமல்லி விதை போடுறோம். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்ல வாசனை வந்து இந்த மிளகா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் ஜஸ்ட் மைல்டு ஹீட்டில் அப்படியே வறுத்துடுவோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு லைட்டாக மைல்டாக வறுத்துருச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மிக்சியில், நம்ம மிக்சி ஜாரில், வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இது ப்ளஸ் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி அண்ட் வெந்தயம் ரெண்டையும் போட்டு பொடி அரைச்சிருவோம். அந்த வெந்தய குழம்புக்கு தேவையான பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம், பச்சரிசி வறுத்தது ப்ளஸ் இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸை இப்போ பொடியாக அரைச்சி வச்சிட்டோம். இதுதான் அந்த வெந்தய குழம்புக்கு உள்ள பொடி. இது வந்து எப்பொழுதுமே நம்ம ரசப்பொடி மாதிரி 1-2 அரைக்காமல் நல்ல ஃபைனாக அரைச்சிருங்க. ஏன்னா இந்த பொடி தான் வந்து நமக்கு அந்த திக்னஸை கொடுக்குறது ஃப்ளேவரோடு சேர்த்து. அதனால் இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறோம். ஸோ இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ ஒரு மண் சட்டி, கடாயில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லெண்ணெய், இப்போ வந்து வெந்தய குழம்புனாலே ஸ்பெஷல் வந்து நல்லெண்ணெய். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அந்த நல்லெண்ணெய் லைட்டாக நமக்கு சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாயை உடைச்சி நம்ம போட்டுருவோம். இந்த கடுகு நமக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம்,
ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு 20லேருந்து ஒரு 30 உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். ஸோ யூஸ்வலாக அந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம், இல்லை முழுசாகவும் போடலாம், ஆப்ஷன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் அப்படியே உரித்து போட்டிருக்கேன், கொஞ்சம் ஈவனாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 15 பூண்டு பல். இப்போ நம்ம எடுத்த வெங்காயம் பூண்டு இது ரெண்டும் நல்லா குக்காகி ஓரளவு நல்லா வதங்கி வந்தோடனே, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருங்காயம் போடுறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு 2லேருந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பண்ணி இதில் ஊற்றிடுங்க. ஸோ இப்போது அந்த புளி நம்ம சேர்த்துருக்கோம், கரைச்ச புளி. இந்த கரைச்ச புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடர் மற்ற தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணி நம்ம எந்த ஸ்டேஜில் நம்ம அதை அடுத்து குக்கிங்க்கு நம்ம கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இப்போ அரைச்ச பொடியில் ஒரு பாதி அளவு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி இதில். ஏன்னா கொதிக்கிறப்போ கொஞ்சம் நமக்கு திக்னஸ் வரும். அரிசி நம்ம சேர்த்துருக்கோம், அந்த அரிசி மாவுனால. ஸோ இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம், பொடி போட்டோம், இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு மற்ற டேஸ்டெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக இதை ஓரளவு கொதித்து கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை. ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ ஜஸ்ட் இப்போ குக் ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வெந்தய குழம்பு எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குழம்பு, அதாவது கொஞ்சம் நல்ல ஒரு புளிச்சிட்டு ஒரு மாதிரி காரமாக இருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ரைஸில் நம்ம போட்டு சாப்பிட்றப்போ அதை பேலன்ஸ் பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான். அதான் நம்ம இந்த தேங்காய் துவையல். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரெண்டுமே. இதை டெஃபினட்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது பண்ணதில்லை அப்படின்னா இந்த வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. இப்போ இது முடிச்சுட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் இது அழகாக ஒரு சிம்மர்லேயே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக திக்காகி வருது. இந்த குழம்பு வந்து எப்பொழுதும் வந்து ஒரு ரசத்துக்கும் ஒரு குழம்புக்கும் நடுவில் இருக்கும். ஒரு செமி கிரேவின்னு சொல்லலாம், செமி குழம்புன்னு சொல்லலாம். அதாவது அந்த வாட்டரியாக இருக்கிறது, அதான் அந்த வெந்தய குழம்போட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குக் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், சீசனிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் வந்து எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், குக்கிங்க்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், மேலே தனியாக ஊற்றுறப்போ ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் பண்ணிவிட்டு எண்டில் கடைசியில் இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வெந்தய குழம்பு பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது அந்த தேங்காய் துவையல் இந்த தேங்காய் துவையல் வந்து எப்பொழுதுமே நிறைய விதமாக அரைக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து ஒரு பஞ்சியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும், அந்த வெந்தய குழம்புக்கு ஒரு பேலன்ஸாக இருக்கணும். அதான் நம்ம பண்ண போகிறோம்.
இதுக்கு நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் லைட்டாக எடுத்துங்க. இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ரொம்ப கலர் மாறிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு பேலன்ஸாக மெதுவாக லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 3-4 கருவேப்பிலை. ரொம்ப போட வேணாம், கலர் மாறும். ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ அது லைட்டாக மைல்டாக நமக்கு வதங்கி வரப்போ ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை அதில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம நல்லா தேங்காய் திரி வச்சுருக்கோம். தேங்காய் ரொம்ப வதக்க வேணாம், அந்த சூட்டுலேயே நமக்கு வதங்கினா போதும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துறோம். அரைக்கிறப்ப சேர்த்தாலும் சரி. ப்ளஸ் அதே மாதிரி 2 சின்ன பிஞ்ச் அளவுக்கு புளி ஆட் பண்ணுறோம். அந்த புளி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று ஒரு பஞ்சி டேஸ்ட் அதாவது அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டாக கிடைக்கும். ரெண்டாவது இந்த புளி சேர்க்குறப்ப இந்த தேங்காய் சேர்க்கறதுனால யூஸ்வலாக அந்த தேங்காய் சேர்க்குற சட்னி, இந்த தேங்காய் சேர்க்குற பொருளும் சீக்கிரம் கெட்டு போகும். அப்போ அந்த புளி ஓரளவுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி உங்களுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஆறினோன்னே இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி கொஞ்சம் டைட்டாக, இப்போ இந்த ரொம்ப தண்ணியாக நம்ம சட்னி மாதிரி அரைக்காமல் துவையல் கொஞ்சம் எப்பொழுதுமே கொஞ்சம் ஹார்டாக டைட்டாக இருக்கணும். அதை அரைச்சிடுவோம். இதை அரைச்சி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம வதக்கி எடுத்த தேங்காய் மற்ற இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி ஒரு துவையலாக நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். அதாவது ஃபைனுன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் நம்ம மவுத் ஃபீல் வர அளவுக்கு வரைங்க. ரொம்ப நைஸ் சட்னி மாதிரி அரைக்க வேணாம். ஸோ இந்த தேங்காய் துவையல் எப்பொழுதுமே நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக புளிப்பாக இருக்கிற வெந்தய குழம்புக்கு பர்ஃபெக்டான பேலன்ஸ் மவுத் ஃபீல் கொடுக்கும். வெந்தய குழம்பு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு பெஸ்ட். அதே மாதிரி கல் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பஞ்சி டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் சாதத்துக்கு போடுறப்போ கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த தேங்காய் துவையல் தான் அல்டிமேட் காம்பினேஷன். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த ரெசிபி இன்றைக்கி சமைச்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மர் ஸ்பெஷல். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. நல்லெண்ணெய், வெந்தயம், தேங்காய், இதோட பெஸ்ட் காம்பினேஷன் இருக்க முடியாது. ஸோ உங்களோட கமெண்ட்டை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.